வெறும் 4 லட்ச ரூபா முன்படத்தில் இந்த சொந்த வீட்டை நீங்க வாங்கலாம். இந்த இண்டிவிஜுவல் வில்லாவோட மொத்த விலை ஒரு 49,50,000 ரூபாய் மட்டும் தான். இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ள என்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரீமியமான கேட் கொடுத்துருக்காங்க. 2 விதமான கேட், டபுள் கேட் கொடுத்துருக்காங்க. கார் உள்ள என்ட்ரன்ஸாக இருக்கு. அப்படியே நேரம் உள்ள வந்துட்டோம்னு வைங்களேன், பிரம்மாண்டமான ஒரு போர்ட்டிக்கோ. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போர்ட்டிக்கோவை தாண்டி இந்த பார்க்கிங் ஏரியா நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இனோவா கார் வரைக்கும் பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லக்ஸரியான ஸ்பேசியஸான போர்ட்டிக்கோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த போர் குழி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சம் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போர் 2 தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு மரத்தில் கதவுங்க. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்குறது இந்த மாதிரி கதவெல்லாம் போட மாட்டாங்க. ஆனால் தேக்கு மரத்தில் கதவு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானோம் அப்படின்னா 10க்கு 16 ஒரு பிரம்மாண்டமான ஹாலுங்க. ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிவி யூனிட் ரெடியாக ஃபிட் பண்ணி வச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அது எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து ஒரு 65 இன்ச் டிவியே மாட்டலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு டிவி யூனிட் கம்ப்ளீட்டாக. அதே ரொம்ப ப்ரீமியமான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி மேலே இந்த பாருங்க லைட்டிங் ஃபிட் எல்லாம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கே பண்ண தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெடி டு மூவ் ஆன் வீடு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதுக்கான கிரேட் எக்ஸாம்பிள் இதுதான். நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக அப்படியே உங்கள் வீட்டு 65 இன்ச் டிவியில் மாட்டிடலாம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செல்ஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 விதமான செல்ஃப் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்கள் டிஷ் ஆண்டனா, அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் கேபிள் கனெக்ஷனுக்கு கேபிளோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே அந்த டிஷ்ஷு, அதே மாதிரி உங்களுடைய இந்த ஸ்பீக்கர்ஸ் அதெல்லாம் வைக்கிறக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு பிரம்மாண்டமான டிவி யூனிட்டுங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் தனியாக வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணாவே இதுக்கு சார்ஜஸ் பல மடங்கு வரும். ஆனால் இது வந்து வீட்டோடு உங்களுக்கு ரெடி டு மூவ் ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த லக்ஸரி வீலோட ஸ்பெஷலான விஷயம் கூட. அப்படியே மேலே பாருங்கள் ஃபால் சீலிங் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து எல்லாமே இவங்களே பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பொருளை கொண்டு வந்து இங்கே போட்டு டேரெக்டாக அப்படி குடியேறிடலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஹால் முடிச்சிட்டோம், அடுத்து கிச்சன் பார்த்தலாமா. ஹால்னு அப்படியே உள்ளே வந்துட்டா கிச்சன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ப்ரீமியமான கிச்சன், அதுவும் எவ்வளோ டிசைன் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கம்ப்ளீட்டான இன்டீரியர் ஒர்க்கு ஒரே கலர் தீமில் ஒரே கலர் பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏகப்பட்ட செல்ஃப் லாக்கர்ஸ், சிம்னி செட்டு. ஏங்க நீ சிம்னி செட்டே கிட்டத்தட்ட 25,000 30,000 வருது. இந்த சிம்னி செட்டை வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வாஷிங் ஏரியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த சைடில் இந்த டைல்ஸு ஆக்சுவலாக நாம் சொந்தமாக வீடு கட்டினா கூட இந்த அளவுக்கு பார்த்து பண்ணுவோமான்னு தெரியல. ஆனால் இவங்க வந்து பக்காவாக பார்த்து பண்ணியிருக்காங்க. உள்ள நிறைய யூனிட்ஸ் இருக்குது. 1 by 1 காட்டுற பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஏரியா இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்கள் பிளேட்ஸில் வெசல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே வருங்க ஆக்சுவலாக ப்ரீமியமாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எத்தனை ஸ்டோரேஜ் ஏரியா, செல்ஃப் சாஃப்ட் க்ளோசஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் ஏரியா கைஸ். இங்கே மட்டும் இல்லை, எவ்வளோ யூனிட் பாருங்கள். இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே ஒரே கலர் தீம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் ஒர்க்கரை வச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ லக்ஸரியான ஸ்பேசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஸ்பேசியஸான கிச்சன். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனிங் டேபிள் போட்டு டைனிங் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு செக்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேசிங்கான ஏரியா செட்டப் வச்சுருக்காங்க. மெயினாக இங்கே பூஜா யூனிட் இங்கே பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது உண்மையாகவே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு செக்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி தான் இங்கே ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸ்டோரேஜ் ஏரியா அவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க கலர் பேட்டர்ன் ரொம்பவுமே ப்ரீமியமாக இருக்குது. கிச்சன்றது அப்படியே அடுத்து பெட்ரூம் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு வார்ட்ரோப் யூனிட் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு சிஸ்டம் லேப்டாப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 டோர் வார்ட்ரோப்புங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் டேரெக்டாக உங்கள் துணியெல்லாம் அடிக்கலாம். அப்படியே இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா வித் லாக்கிங் ஃபெசிலிட்டிஸோட மேலே லாஃப்ட் இருந்து எல்லாமே மேலே இவங்க இந்த கம்ப்ளீட் வீட்டுக்குமே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு இன்டீரியர் ஒர்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க. பயங்கர ப்ரீமியம்னஸாக இருக்குது. இங்கே ஒரு செல்ஃப் கொடுத்துருக்காங்க. திரும்புகிற பக்கம் எல்லாமே செல்ஃப் வச்சுருக்காங்க பாருங்க கைஸ். மாஸ்டர் பெட்ரூம் சொன்னேன், வித் அட்டாச்சு பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கலர்ஸ் பாருங்கள், இந்த கதவோட கலர் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உள்ளே போகலாமா? எஸ். ஸோ அட்டாச்சு பாத்ரூம் நல்ல ஒரு க்ளோசர் கொடுத்துருக்காங்க. பேரிவேர் அப்படிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷவரிங் ஏரியா இருக்குது, பாத்திங் ஏரியா தனியாக டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஆக்சஸ் இருக்காங்க, தனித்தனியாக செக்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். அடுத்து செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க. ஏன்னா இது செகண்டரி பெட்ரூம். இது வந்து 10க்கு 10 சைஸில் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். ப்ரீமியமாக இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாகவும் இருக்குது. மேலே யூஸ் பண்ணியிருக்க லாஃப்ட். அதே மாதிரி இங்கே செல்ஃப் யூனிட் பண்ணியிருக்காங்க.
சேம் எல்லாமே ஒரே கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. எகெயின் இந்த 2 BHK மட்டும் இல்லைங்க, 2 BHK வித் 2 அட்டாச்சு பாத்ரூம்ஸும் கூட. ஸோ அதுக்கான இதுதான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இங்கேயுமே சேம் அங்கே பார்த்த மாதிரி இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான ரெஸ்ட் ரூம். இது வேறு கலர் டைல்ஸில் வந்து யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் வச்சுருக்காங்க. எகைன் பேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் பண்ணுற டாய்லெட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே ப்ரீமியமாக நல்லா பிராண்டடான ஒரு குவாலிட்டி யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்து வெளியே வரலாம் வாங்க. ஸோ சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரீமியமான வால் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அவுட்டோர் பாத்ரூம் யூனிட்டுமே இருக்குதுங்க. அது மாதிரி மேலே மொட்டை மாடி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்துருப்பீங்க. இந்த வீட்டோட ப்ரொப்ரேட்டர் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு மிஸ்டர் ஜெகன் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? மேடம் இந்த ப்ராப்பர்ட்டி அந்த வீடு எந்த இடத்துல லொக்கேட் இருக்குது அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள் சார். இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி சொல்லுங்கள், ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ஒவ்வொன்றா சொல்லுங்கள் சார். இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக கிணத்துக்கடவுல லொக்கேட் இருக்குது. கிணத்துக்கடவுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய காலேஜுக்கு பின்னாடி இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. இது மொத்தம் ஒரு 40+ ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர்ச் நல்லா கிராண்ட் ஆர்ச் கொடுத்துருக்கோம் வித் 24 hours செக்யூரிட்டி. சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். உள்ள எல்லாம் நல்லா ஒயிட் ரோடு 40 அடி 60 அடி ரோடுங்க. இது இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டர்ஃப் கொடுத்துருக்கோம், இண்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கட்டியிருக்கோம். உள்ள ஒரு 1200 people உட்கார மாதிரி ஒரு ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம் பண்ணியிருக்கோம். 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் சில்ட்ரன்ஸ் ப்ளே பார்க் ஏரியா கொடுத்துருக்கோம். மல்டி ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓவர் டேங்க் ஒரு 1.25 லட்சம் லிட்டர் ஓவர் டேங்க் பண்ணி எல்லா சைட்டுக்குமே போர் வாட்டர் சப்ளைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரீமியம் கம்யூனிட்டியில் தான் அந்த வீடு உங்களுக்கு நம்ம லொக்கேட்டாக இருக்கிறது சார். அப்படியே நம்ம சைட்லேயே போய் பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு பேசலாம் வாங்க சார். எல்லா டீட்டெயில்ஸும் லைவாக பார்த்துடலாம் வாங்க சார். நம்மளோட வெஹிக்கிள் இல்லைங்களா சார், கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா பார்த்து சுற்றி காட்டுறதுக்கான வெஹிக்கிள். கஸ்டமர்ஸ் வந்தாலுமே இந்த மாதிரி தான் லைவாக நம்ம ப்ராப்பர்ட்டி சுற்றி காட்டுவீங்க இல்லையா சார்? ஆமாம், வந்து பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40+ ஏக்கர்ஸில் இருக்க கம்யூனிட்டி. அதை நடந்து போயெல்லாம் காட்ட முடியாது. பார்த்தீங்கன்னா பெரிய கம்யூனிட்டிங்கிறதுனால உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் வந்துட்டு அவங்க ஃபேமிலி, அதுதான் கான்செப்ட். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பண்ணி கொடுத்துருக்கேன். சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் டர்ஃப் இருக்குது. ஸோ குழந்தை விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி அதே மாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சார் ஒரு ஓப்பன் ஹால். அது வந்து ஓப்பன் ஏர் ஆடிட்டோரியம். அதாவது நம்ம வீட்டில் இங்கே கம்யூனிட்டியில் வீடு வாங்குறாங்க, இடம் வாங்குறாங்கன்னா ஓகே சார், அங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க கிட்டத்தட்ட ஒரு அதுக்கு ஆக்சஸ் இங்கே பர்ச்சேஸ் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், நல்ல ஒரு ப்ரீமியமான கம்யூனிட்டிங்க. ஸோ இதில் வந்து வேறு என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது, இங்கே சைட்டில் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கிறது ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதென்ன சார் ஏதோ ஹைவே ஸ்கூல் அந்த மாதிரி இருக்குது, என்ன ரோட் சைஸ் ஆக்சுவலாக இதுங்க? இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 60 feet ரோடு, 60 அடி ரோடு. 60 அடி ரோடு. 60 அடிக்கெல்லாம் யாருமே ரோட் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல எல்லாமே மேக்ஸிமம் நல்லா வைட் ரோட்ஸ். 30 அடி 35 அடி 33 அவ்வளோதான் பார்த்துருக்கேன். 60 அடிக்கு ஹைவேஸ், அதாவது நேராக போனீங்கன்னா நம்ம கிணத்துக்கடை ஹைவேஸ் வரும். அது ஹைவேஸ் இது ஹைவேஸ்ன்னு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடான ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு 10 அடிக்கு ஒரு மரம், கரெக்டுங்களா? ஆமாம், அது 4 வருஷத்துக்கு வறந்த மரமே இங்கே வந்து லைவாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குது. இவ்வளோ ஃபெசிலிட்டி கம்யூனிட்டிஸோட ஒரு சென்ட் 8 லட்சம் ரூபாய். கோயம்புத்தூர் லிமிட்குள்ளே, சிட்டி லிமிட்குள்ளே, கிணத்து கடவுள. நான் ஃபஸ்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 மெகா டவுன்ஷிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணாங்க. நான் லான்ச் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக சொல்கிறாங்க 1 இயர் கூட ஆகி முடியல. இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மளிகை கடை இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நிறைய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிற பீப்புள்ஸுக்காக. இந்த மாதிரி நிறையா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ப்ரீமியம் மெகா டவுன்ஷிப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட் எவ்வளோ சார் சொன்னீங்க? 8 lakhs பாசிபிள் இல்லை. ஆனால் இவங்க பண்ணி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் ஸோ இவங்களை இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மேடம் அந்த பிளாட்டாகவும் இருக்கு இல்லையா சார்? பிளாட் சேல்ஸாக இருக்குது. பிளாட் சேல்ஸும் வாங்கிக்கலாம். நம்ம வந்து வீடும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டணுன்னாலும் பண்ணலாம், இல்லை இடம் மட்டும் வாங்கிக்கலாம்னாலும் ப்ராஜெக்ட்டில் வாங்கிக்கலாம். பட் ஆனால் சைட் கம்மியாக தான் இருக்குது, லிமிட்டட் சைட்ஸ். ஆக்சுவலாக இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு வீடே கிட்டத்தட்ட 200 வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி, அதாவது ரெடியே மக்கள் குடியிருக்காங்க. அந்த அளவுக்கான ஒரு டெவலப்டான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கான ப்ளாட்ஸ் தான் இருக்குது. டெஃபினட்டாக பார்த்துட்டு இருக்க மக்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ பார்த்துட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். இதுவும் உங்களுக்கு வேறு டோட்டல் கூட இருந்தாலும் சரி, இவங்களோட கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் டோல் நம்பராக கொடுத்துருக்கேன், மேலே ரெட்லேயே கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.